ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். அதாவது ஃபெரஸ் ஆக்சைடை எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. FeO சொல்கிறாங்க, ஃபெரஸ் ஆக்சைடு. மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா டிஃபிஷியன்சினா குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ மெட்டல் குறைவாக இருக்குமா, அப்போ கேட்டையான்ஸ் குறைவாகவும் ஆனையான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அப்போ கேட்டையான்ஸ் ஆனையான்ஸையும் கம்பேர் பண்ணும்போது கேட்டையான்ஸ் குறைவாகவும் ஆனையான்ஸ் அதிகமாகவும் இருக்கும் சொல்கிறான் பாருங்கள். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான் தென் தி ஆனையான்ஸ். ஆனையான்ஸோட கேட்டையானை கம்பேர் பண்ணும்போது ஆனையான்ஸ் அதிகமாகவும் கேட்டையான்ஸ் குறைவாகவும் இருக்குமா. அடுத்து பாருங்கள், திஸ் டிஃபெக்ட் ஆப்சர்வ்ட் இன் த கிறிஸ்டல் இன் விச் த கேட்டையான் ஹேவ் வேரியபிள் ஆக்சிடென்ட் ஸ்டேட்டு. இந்த டிஃபெக்டில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த கேட்டையான்ஸுக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஆக்சிடென்ட் ஸ்டேட் வந்து வேரியபிளாக இருக்குன்னு சொல்லி வராங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், Fe2+ உள்ளது Fe3+ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். ஒரு ஆக்சிடைசிங் ப்ராசஸ் நடக்குது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபெரஸ் ஆக்சைடு அதாவது அயன் ஆக்சைடு கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சம் Fe2+ அயான்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் தி கிறிஸ்டல் லேட்டிஸ். இப்போ ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்குனாக்க அதில் உள்ள Fe2+ அயான்ஸ் ஒன்று ஒரு சம் Fe2+ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த இடத்த பாருங்களேன். டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. அப்போ Fe2+ சம் மிஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படின்னு பாருங்கள், டுவைஸ் த நம்பர் ஆஃப் அதர் Fe2+ அயான்ஸ் இன் த கிறிஸ்டல் இஸ் ஆக்சிடைஸ்டு டு Fe3+ அயான்ஸ் சொல்கிறான் பாருங்கள். டுவைஸ் த நம்பர் ஆஃப் அதர் Fe2+. ஒரு Fe2+ மிஸ் ஆயிடுச்சுனாக்க பக்கத்தில் உள்ள Fe2+ என்ன பண்ணும்னாக்கா ஆக்சிடைஸ் ஆகி Fe3+ ஃபார்ம் பண்ணுதான். அது எப்படின்னு பாருங்களேன். தி ஓவரால் நம்பர் ஆஃப் மெட்டல் Fe2+ அண்ட் Fe3+ அயான்ஸ் இஸ் லெஸ் தென் தி ஆனையான்ஸ் O2- அயான்ஸ் சொல்கிறான் பாருங்கள். ஆக்சிஜனோட அயன்ஸை கம்பேர் பண்ணும்போது அயன்ஸோட எண்ணிக்கை மெட்டல்ஸோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கான், ஆனையானோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தோம்னாக்க ஜென்ரல் ஃபார்மில் ஃபெரஸ் ஆக்சைடு பாருங்களேன், FeXO சொல்கிறாங்க. எக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.93லேருந்து to 0.98 வரை இருக்குமா. இதனுடைய டயக்ராம் பாருங்களேன், சிம்பிளாக போட்டிருக்கேன் பாருங்கள். O2- Fe2+ O2- அப்படின்னு வரிசையாக ஒரு வைஸ் வெர்சாவாக போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகக்கூடிய Fe2+ வந்து மிஸ்ஸிங். இதுதான் இதனுடைய டிஃபெக்ட். Fe2+ மிஸ்ஸிங்கு இதான் இதனுடைய டிஃபெக்ட்னு சொல்கிறது. அதான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்னு சொல்கிறது. அதனால் பக்கத்தில் உள்ள 2 Fe2+ உள்ளது Fe3+ ஆக்சிடைஸ் ஆகுது பாருங்களேன். இது ஏன் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலோடைய சார்ஜை வந்து நியூட்ரலேட் பண்ணுறதுக்காக இது ரெண்டுமே ஆக்சிடைஸ் ஆகுது. அப்படியே பாருங்கள், Fe2+ வந்து 15 இருக்குது. Fe2+ 15னா அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 15 × 30 ப்ளஸ் சார்ஜு. அதே போல் Fe3+ வந்து 2 இருக்குது. 2 × 3 = 6 ப்ளஸ் சார்ஜு. ஆக்சிஜன் 2- பாருங்கள் 18 இருக்குது. 18 × 2 = 36. மொத்த சார்ஜை பாருங்கள், ஸ்டாய்சியோமெட்ரியா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியாக இருக்குங்களா. 36 ப்ளஸ் சார்ஜும் 36 மைனஸ் சார்ஜ் இருக்குது, 2 0 ஆயிடுது. இதில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல்ஸ் Fe2+ வந்து 15, Fe3+ 2 மொத்தம் கூட்டினீங்கன்னா 17 இருக்குது. அப்போ 17 மெட்டல்ஸ் இருக்குது. O2- பார்த்தீங்கன்னா 18 மட்டும்தான் இருக்குது, 18 இருக்குது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், மெட்டல்ஸு குறைவாகவும் லெஸ்ஸாகவும் இருக்குது, ஆக்சிஜன் வந்து ஆனையன் வந்து அதிகமாகவும் இருக்குது. அதனால சொல்கிறது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். அப்போ மெட்டல் டிஃபிஷியன்ஸாக இருக்கனால டிஃபிஷியன்சி சொல்கிறாங்க. ஆனையான்ஸு அதிகமாக இருக்குது, ஆனால் சார்ஜ் வந்து நியூட்ரல் பண்ணுது. அப்படியே பாருங்கள் இந்த டயக்ராமை, இதையும் பாருங்கள். ஓகே, இதுக்கு பேர் தான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்னு சொல்கிறது. எல்லாம் கவனிங்க, திரும்ப அதை படித்து பாருங்கள், திரும்ப அதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்க நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அதுக்கான பதிலை ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.